அடுத்த அடியை எடுத்து வைத்தால் 1000 கதவுகள் திறந்துடும். வணக்கம். இன்றைய நாள்ல நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவங்க ஒரு BA கிராஜுவேட், ஒரு விவசாயி, ஒரு சமூக ஆர்வலர், ஒரு யோகா ஆசிரியர், கோவையிலிருந்து லண்டன் வரை பெண் கல்வியை வலியுறுத்தி காரிலேயே பயணம் செய்தவர். இத்தனை பரிமாணங்களுக்கு பிறகு இன்று ஒரு இளம் பெண் வேட்பாளர் திருமதி மூகாம்பிகா ரத்னம் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம சந்திச்சிருக்கோம். வணக்கம்மா. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும். அந்த மாதிரி தமிழகம் அறியாத, தமிழகம் அறிந்து கொள்ள வேண்டிய மூகாம்பிகா ரத்னம் அவர்களுடைய கதை என்ன? நான் பொள்ளாச்சியில இருந்துங்க. மூகாம்பிகா ரத்னம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடித்தேன். அப்புறம் ரிஷிகேஷ் போய் யோகா, இன்டர்நேஷனல் யோகா டீச்சர் ட்ரைனிங் பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்ல எப்பவுமே ஒரு ஈடுபாடு இருந்துட்டே தான் இருந்தது. அப்பா பேர்ல ஒரு ட்ரஸ்ட் நடத்திட்டு ரத்னம் மெமோரியல் ட்ரஸ்ட், அதுல எனக்கு ஆர்வம் உள்ள விஷயங்கள், இப்போ மரம் வைக்கிறது, குழந்தைகள், அது குழந்தைகள் அரசு பள்ளி குழந்தைகள் மூலியமா அவங்க பள்ளி காம்பவுண்டுக்குள்ளேயே இடம் இருந்துச்சுன்னா அதுல அந்த குழந்தைகள் மூலியமா ஆளுக்கு ஒரு செடி கொடுத்து அதை அவங்களையுமே வளர்த்த வைக்கிறது, இந்த மாதிரி பல ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி நடித்த கலை ஊக்குவிக்கிறதுக்கு குழந்தைகளுக்கான கலை, தியேட்டர், டிராமா, அந்த மாதிரி சில விஷயங்களும் பண்ணிட்டு இருந்தோம். நேச்சுரல் கெலாமிட்டிஸ் ஏதாவது வந்துச்சுன்னா முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவோம், பார்ப்போம். ஸோ பொள்ளாச்சி கேன்சர் சப்போர்ட் குரூப்னு ஒன்று நடத்திட்டு இருக்கிறேன். மாரல் சப்போர்ட் ஃபார் த விக்டிம்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் தி ஃபேமிலி ஆஃப் தி சர்வைவர்ஸ், ஒரு மாரல் சப்போர்ட்டுக்கு. இப்படி பல விஷயங்கள்ல ஈடுபாடு என்னவே ஈடுபடுத்திக்கிட்டு இருந்த டைம்ல டிராவல் அண்ட் டிரைவிங் எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்தியா பூரா வெரி ஃபியூ ஸ்டேட்ஸ் தவிர்த்து மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் பார்த்துருக்குறேன். இந்தியாவை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வெளிநாடு போகணுங்கிறதுல ஒரு குறிக்கோளாகவே இருந்துட்டு இருந்தது. அப்பதான் அந்த எக்ஸ்பீடி ட்ரிப் வந்தபோது கோயம்புத்தூர் டு லண்டன் டிரைவ் பண்ணிட்டு. ரொம்ப நன்றிமா. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு யோகா ஆசிரியர், ஒரு சமூக ஆர்வலர், இப்போ ஒரு அரசியல் வேட்பாளர், இத்தனை பரிமாணங்களையும் நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க? இதற்கான நேரம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்க முடியுமா? அரசியல் வேட்பாளர் இப்போ கடந்த ஒரு மாசமா தானுங்க. அதுல ரொம்ப இந்த 1 மந்த்தா ரொம்ப பிஸியா இருக்குது ஸ்கெட்யூல். அதுக்கு முன்னாடி வரைக்கும் டைம் இருக்குங்க. எல்லாமே ஒட்டுக்கா வர போறது இல்ல. பிளான் பண்ணி எந்தெந்த ஈவெண்ட் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி டைம் அலாட் பண்ணி பண்ணிக்கிறது. உங்களோட ஃபேஸ்புக் பதிவுகள் எல்லாம் நாங்க விட்டு நோக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு விஷயம் தென்பட்டது. எல்லா பதிவுகள்லையும் ஃபார் அ சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை நாங்க பார்த்தோம். ஃபார் அ சேஞ்ச், மாற்றத்திற்காக, இல்லையா? சோ எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை சமுதாயம் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம்? எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை சமுதாயத்திலிருந்து நீங்க எதிர்பார்க்கறீங்க? சமுதாயம் ஒரு மெயினா கேஷ் ஃபார் ஓட்ஸ் அந்த கான்செப்ட்ல இருந்து மாறணும். பணத்துக்காக வாக்களிக்காம நேர்மையான தகுதியான வேட்பாளரையும் கட்சியும் தேர்ந்தெடுத்து வாக்களிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இப்போ. அதே மாதிரி எங்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கலாம்னா, கண்டிப்பா ஒரு நேர்மையான ஒரு அரசியல், லஞ்சம், ஊழல், குற்றச்சாட்டு இல்லாத மாதிரி மக்களுக்கு பணி செய்யறதே நோக்கமா போறோம். அதுல கண்டிப்பா தெளிவா இருக்கிறது. நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு நினைவுக்கு வருது. செய்தித்தாள்ல ஒரு செய்தி படிச்சோம். நீங்க ஓட்டு கேட்க போகும்போது டாஸ் ரைட் கொடுப்பீங்களா ஓட்டு போடுறதுக்கு அப்படின்னு ஒரு கேட்கும் பொழுது பொருள் கொடுத்து ஓட்டு வாங்குறது தவறான விஷயம் அப்படின்றத நீங்க அந்த இடத்துல சொல்லியிருந்திருக்கீங்க. ஸோ இப்படி ஒரு மனநிலை இருக்கிற உங்களுக்கு பிற கட்சிகள், பிற வேட்பாளர்கள் காசு கொடுத்து ஓட்டு வாங்குறத நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா அது ஒரு சவாலான விஷயம் தான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல. அது ஒரு கிராஸ் ரூட் லெவல்ல போய் பார்க்கும்போது சாதாரணமா கையில டார்ச் வச்சுட்டு தான் எங்க சின்னம்னு சொன்னா எங்களுக்கு டார்ச் லைட் கொடுப்பீங்களான்னு கேட்பாங்க. அது ஒரு 200 rupees வர்த் இருக்கும். ஆனா மக்கள் அப்படியே பழகிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும், ரொம்ப நாள் ஆகுங்க. இட் ஹாஸ் டு ஸ்டார்ட் சம்வேர். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த மாற்றம் ஏற்படணும். அதுக்கான பிரச்சாரமா தான் இருக்குது இது மெயினா. காரிலேயே லண்டன் வரை பயணம் ஒரு சாதாரண விஷயமே கிடையாது, இல்லையா? அதுவும் ஒரு பெண்ணா உங்க பயணத்தின் போது நீங்க சந்திச்ச அனுபவங்கள், பிற நாடுகள்ல உங்களை கவர்ந்த விஷயங்கள் என்னென்னு பகிர்ந்துட்டாங்க. கார்லயே லண்டன் வரைக்கும் போக முடியாதுன்னு இப்ப கூட நிறைய பேர் பேஸ்புக்ல கமெண்ட் பண்ணிருப்பாங்க. இந்த ஆஃப்டர் திஸ் பொலிட்டிக்கல் என்ட்ரி அதை கேள்விப்பட்டு இதெல்லாம் சும்மா அப்படின்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது நானே அப்படிதான் யோசிச்சேன், எப்படி போக முடியும். அப்புறம் மேப் எடுத்து வச்சு உட்கார்ந்து சரி போலாம் அப்படின்னு.
போற வழியில பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிரமிச்சு போயிருந்தாங்க. இன்ஃபேக்ட் மென் were the one who were most astonished. எப்படி பண்ணீங்க, போட்டோ எடுத்துக்கிட்டாங்க, செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க, பல விஷயங்கள். இப்படி நாங்க பேச முடியாது, மொழி பிரச்சனை இருந்தது. அப்போ ஒரு ஆர்டிகுலேட் பண்ணியே தான் பேசிட்டு இருப்போம். போறோம் 2 பேரும் லண்டனுக்கு கார்ல, இந்தியால இருந்து கார்ல மேப் இருக்கும், அதை காமிச்சே சொல்லிட்டு இருப்போம். அப்போ ரொம்ப பிரமிச்சு போயிருந்தாங்க. அதே மாதிரி இந்தியன்ஸ்னா ஆல் ஓவர் நாங்க போன 24 நாடுகள்லயும் இந்தியன்ஸ் மேல ஒரு அனைவருக்கும் ஒரு அபரிமிதமான காதலும் ஒரு ஈடுபாடும் இருக்குது. எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமான நாடாத்தான் இருந்திருக்குது அந்த வேல இந்தியாவில். இந்தியாவுக்கு பிற நாடுகள்ல நல்ல வரவேற்பு. கண்டிப்பா. அடுத்ததா ஒரு கேள்வி. கமலஹாசன் சார் அவர்களை ஒரு நடிகரா எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு அரசியல் கட்சியின் தலைவரா மக்கள் அவரை எப்படி பார்க்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த பார்வைக்கு உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா? அவர் ஒரு நடிகரா ப்ரூவ் பண்ண வேண்டியதே இல்ல, மேக்சிமம் அவர் பண்ணிட்டாரு. பட் ஒரு ஹியூமன் பீயிங்கா, ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா he had been proved himself. ஒரு கரெக்டா டாக்ஸ் கட்டுறதாகட்டும், வேணுங்கிற நேரத்துல வந்து உதவிக்கரம் நீட்டியதாகட்டும், அவர் ஒரு he has been a very good citizen of India. அதே மாதிரி அரசியல்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குள்ளே இருக்கிற ஒரு கோபமும் ஆர்வமும் தான் அவருக்குள்ளே இருந்து இப்போ அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பொலிட்டிக்கல் என்ட்ரி பண்ற எல்லாத்துக்குள்ளேயும் இதனாலதான் வந்தேன், அதனாலதான் வந்தேன்னு சில காரணங்கள் இருக்கும். அதே மாதிரி அவருக்கும் சில காரணங்கள் இருக்கிறது. அது வந்து ஒரு ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு ரீசன் தான். இப்ப நான் வந்திருக்கிறேன்னா அதுக்கும் சில காரணங்கள் இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி இட்ஸ் an என்ட்ரி. மக்கள் எப்படி அதை பாக்குறாங்க அப்படின்னா அவரை புரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலா டே பை டே the number of people அவங்க அவரை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகுது, தருணங்களும் அதிகமாகுது. he will prove himself as a very good politician. சோ கமலஹாசன் சார் வந்து அரசியலை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்க மாதிரி கண்டிப்பா மூகாம்பிகா ரத்னம் அவர்களுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? நீங்க சமூக சேவையிலிருந்து அரசியலுக்கு வந்ததன் பயணம் எப்படி இருந்தது? அதற்கான காரணம் என்ன? அரசியல் ஆர்வம் எப்பவுமே இருந்துட்டுதான் இருந்ததுங்க. எல்லாத்துக்குமே இருக்கும். நம்ம அதை வாட்ச் பண்ணாம தனியா வாழ்ந்துடவே முடியாது. டெய்லி டே டு டே அஃபேர்ஸ் படிக்கிறோம். அப்ப இப்படி இருந்தா நல்லா இருக்கும், அப்படி இருந்தா நல்லா இருக்கும், யாராவது வந்து நல்லது பண்ண மாட்டாங்களா, இல்ல ஏன் இப்படி நடக்குது, மாறாதா அப்படிங்கிற ஒரு கொந்தளிப்பு எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்கும். அந்த மாதிரி இருந்தது. பட் இவ்வளவு ஏர்லியா நானே எதிர்பார்க்கல. இப்ப இந்த பொள்ளாச்சி ஸ்கேம் வெளியில வந்து ஒரு பப்ளிக்கா வந்து போராட வச்சது என்னைய நானே அறியாம ஐ ஹேட் டு கம். ஏன்னா அவ்வளவு பெரிய விஷயம், இன்னசென்டா இக்னரண்டா இருக்கிற கேர்ள்ஸ் பல வருஷமா ஏமாத்தப்பட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கேங் எல்லாம் ஊருக்குள்ள இருக்குதுன்னே நினைச்சே பார்க்கல. அப்போ இந்த மாதிரி காலகட்டத்துல யாராவது வரமாட்டாங்களா, லேடிஸ் வந்து பேச மாட்டாங்களான்னு நினைச்ச கட்டத்துலதான் பொதுமக்கள் ஒருத்தரா தான் நான் இந்த போராட்டத்துக்கு வந்தேன். அப்புறம் நினைச்சேன் வை நாட், யாரோ வந்து நல்லது பண்ணணும்னு நினைக்கிறது நம்மளே பண்ண என்ன அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் வேகமும் தான் இவ்வளவு சீக்கிரமா இந்த அரசியல். கண்டிப்பா அந்த நல்ல நோக்கத்தை நாங்க பாராட்டுறோம். கண்டிப்பா பெண்களுக்கான விழிப்புணர்வு தமிழகத்துல எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? விழிப்புணர்வுனா கிராமப்புறத்தையும் நகர்ப்புறத்தையும் கண்டிப்பா தனித்தனியா தான் பார்த்தாகணும். இங்க இருக்கிற கேர்ள்ஸுக்கு இருக்கிற எக்ஸ்போஷர் பொள்ளாச்சி மாதிரி ஒரு ஸ்மால் டவுன் ஸ்மாலா இருந்தாலும் ஆக்சுவலா அங்க இருக்கிற குழந்தைங்க, காலேஜுக்கு வர பிள்ளைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கிராமத்துல இருந்து தான் வர்றாங்க. அதனால அவங்களுக்கு விழிப்புணர்வு வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்குது. எந்த அளவுக்கு எக்ஸ்டென்ட், டு வாட் எக்ஸ்டென்ட் they are safe in social media அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா அவேர்னஸ் கம்மியா தான் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம ஏதாவது கேம்ப்ஸ், ஒரு ஒர்க் ஷாப்ஸ் நடத்தி புரிய வைக்கணும். ஒரு பெரிய கிராமம் தானே பொள்ளாச்சி, அதனால வர்ற ப்ராப்ளம்ஸ் தான் இதெல்லாம். தமிழ்நாடு ஏகமாவே இப்படித்தான் இருக்குங்கிறது என்னோட கருத்து. பிகாஸ் மெயினா 4 சிட்டிஸை தவிர்த்து எல்லாமே கிராமப்புறமான ஸ்டேட் தான். நீங்க ஒரு இளம் பெண் அப்படிங்கிறதுனால ஒரு கேள்வி உங்களுக்கு. இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை பல இடத்துல நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இளைஞர்கள் வரணுங்கிறது கட்டாயமா இல்ல அது ஒரு கருத்து மட்டும் தான்? எல்லாத்துக்குமே அரசியல் ஆர்வம் இருந்தா வயது ஒரு காரணமே அல்ல. ஆனா இளைஞர்களும் வரணும்,
கூட பெரியவங்க இருந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி அந்த இவங்களோட வேகமும் அவங்களோட விவேகமும் இருந்தா தான் நல்லா செயல்படுத்த முடியும். ஆனா இளைஞர்கள் சிறு வயசுலயே அரசியல் ஆர்வம் இருக்கிறவங்க வர்றதுதான் புத்திசாலித்தனம், நாட்டுக்கு நல்லது. எந்த அளவுக்கு ஒரு டிரான்சிஷன் ஃபாஸ்டா நடந்துட்டு இருக்குதுங்கிறது இளைஞர்களுக்கு புரியும், டெக்னாலஜி வைஸ் ஆர் அதர்வைஸ். அப்போ அதை பெரியவங்களும் கூட இருந்து பண்ணும்போது the change will be faster, better. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸ் கூட சேரும்போது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பொள்ளாச்சி தொகுதியில இருக்கிற பிரச்சனைகள் என்னென்ன, அதை சரி செய்யறதுக்கு என்னென்ன திட்டங்களை நீங்க வகுத்து வச்சிருக்கீங்க? திட்டங்கள் எங்க தேர்தல் அறிக்கையில பாத்தீங்கன்னா ஓவரால் தமிழ்நாட்டுக்கு இருக்குது. அது போக தொகுதி வாரியா இருக்குது, பாராளுமன்ற தொகுதி வாரியா. பொள்ளாச்சி தொகுதி பாத்தீங்கன்னா 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்டது. உடுமலை, மடத்துக்குளம், வால்பாறை, பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, தொண்டாமுத்தூர். இதுல எல்லா இடத்துலயும் ஒரே பிரச்சனை இருக்குதுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா தண்ணீர் பிரச்சனை ஏகோபித்தமா எல்லா இடத்துலயும் இருக்குது. அதை விட்டுட்டா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இண்டிவிஜுவலா அவங்கவுங்க ஏரியாவுக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மழை தகுந்த மாதிரி அதுக்கான பிரச்சனைகள் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் அந்தந்த ஏரியாவுக்கு இப்போ வால்பாறை எடுத்துட்டீங்கன்னா டீ தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆன சில பிரச்சனைகள், சம்பள உயர்வு, அந்த மாதிரி இதை மெயின் அவங்களோட ஃபோக்கஸ் இது. பொள்ளாச்சியில பாத்தீங்கன்னா கொப்பரை, தேங்காய் விலை நிர்ணயம், எப்படி ஒரு விவசாயிக்கு ஒரு 100% லாபம் கொடுக்கறது, அந்த மாதிரி சில. உடுமலை, மடத்துக்குளம் பாத்தீங்கன்னா தண்ணி எப்படி பிஏபி தண்ணியை வந்து பகிர்ந்துக்கிறதுங்க, அந்த மாதிரிங்க. தொண்டாமுத்தூர்ல எடுத்தா யானை வழித்தடத்தை மறைக்கிறது, மேற்கு தொடர்ச்சி மலையோட வளத்தை பாதுகாக்கிறது. ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தே ஹேவ் தேர் ஓன் இஷ்யூஸ். நாங்க பொதுவா அதை எடுத்துட்டு பொதுவா சில திட்டங்கள் இருக்குது. அதாவது ரேஷன் பொருட்களை வீட்டிலேயே டெலிவரி பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு மெயின் தேர்தல் அறிக்கையில நம்பர் 1. அதை நான் எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்றேன். அதே மாதிரி தண்ணி பிரச்சனையை கண்டிப்பா தீர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்றோம். அடுத்த 5 வருஷத்துல கட்டம் கட்டமா தான் பண்ண முடியும். அடுத்தபடியா வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா தான் பார்க்கப்படுது தமிழ்நாட்டுல. வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரோம்னு பல கட்சிகள் சத்தியம் செய்வதையும் நம்ம பார்த்துக்கிட்டு. கண்டிப்பா மேம், வேலை வாய்ப்பு எந்த அளவுக்கு சாத்தியம், எந்த அளவுக்கான முன்னேற்றத்தை அதுல கொண்டு வர முடியும் 5 வருஷத்துல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? வேலை வாய்ப்பை பொறுத்தவரை நாங்களும் எங்கள் தேர்தல் அறிக்கையில் 50 லட்சம் பேருக்கு அடுத்த 5 வருஷத்துல வேலை கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறோம். அதுக்கு என்ன பண்ண முடியும்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் ஆரம்பிச்சு அவங்களுக்கு பர்டிகுலரா எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அதுல அவங்களோட ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ண, திறமையை அதிகப்படுத்தி அந்த மாதிரியான ஃபீல்டுல அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். பொள்ளாச்சி எடுத்துட்டீங்கன்னா விவசாயம் சார்ந்த தொழில், காயர் இண்டஸ்ட்ரி இருக்குது. அந்த மாதிரி அவங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கலாம். கண்டிப்பா. அடுத்ததான் ஒரு கேஷுவலான கொஸ்டின். பொலிட்டிக்கல் என்ட்ரி வந்து 1 month ஆச்சு இல்லையா? இத்தனை நாள்ல ஏதாவது ஒரு தருணத்துல நம்ம ஏன் அரசியலுக்கு வந்தோம் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தாங்க? இட்ஸ் டூ early for this question. இன்னும் அந்த அளவுக்கு வரல. ஏன்னா வெரி டைட் ஆரம்பிச்சு கரெக்டா மார்ச் 8 தான் நான் அரசியல்ல போய் இணைச்சுக்கிட்டேன் மக்கள் நீதி மையத்துல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அடுத்தடுத்து இந்த மாதிரி எம்பி கேண்டிடேச்சர், அப்புறம் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணோம், அப்புறம் நாமினேஷன் ஃபைல் பண்ணோம். அதாவது யோசிக்கிறதுக்கே நேரம் இல்லாத அளவுக்கு தான் பிஸியா இருந்துட்டு இருக்குது. அதனால சோஃபா சோ குட் அந்த மாதிரி ஒரு நினைப்பு இவ்வளவு சீக்கிரம் வரல. ரொம்ப ஐம் ஹாப்பி அபவுட் இட். ஷூர். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் தமிழ்நாட்டுல நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? இப்பதான் 18 வயது தாண்டி ஓட்டு போடுறதுக்கான உரிமையை பெற்றிருப்பாங்க. அவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்கு பொள்ளாச்சி தொகுதி பொறுத்த வரைக்கும் பெருசா எக்ஸ்போஷர் இருக்குதானே எனக்கு தெரியல. கண்டிப்பா அதே மாதிரி அவங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்குது, பொலிட்டிக்கல் ரீதியா என்ன மாற்றம், யார் யார் இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்கிறாங்கன்னே தெரியல. அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ்ல இருந்தாவது பொலிட்டிக்கல் நாலேஜ், டே டு டே அஃபேர்ஸ் எல்லாம் வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். ஒரு ட்ரைனிங் சென்டரோ ஒரு மையங்கள், கிராமப்புற சபை எல்லாம் வைக்கிறோம். அந்த மாதிரி சம்வே ஸ்கூல்லயோ, கண்டிப்பா ஸ்கூல் முடிச்சு காலேஜ் என்ட்ரியில தான் 18 இயர்ஸ் ஆகும். அப்ப பாத்தீங்கன்னா அது வரைக்கும் அவங்க ஸ்டடீஸ் அதையே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்கள சுத்தியும் என்ன நடக்குதுன்னே தெரியல. பட் அப்கோர்ஸ் இப்ப வந்து தேர் அவேர் தெரியுது. ஆனா இன்னும் அந்த கூச்ச சுபாவம் அதெல்லாத்துல இருந்து வெளியில வரணும்.
அதெல்லாம் லேக்கிங்னு நான் கண்டிப்பா நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்கு நல்லா தெளிவா இருந்தாங்கன்னா இட் வில் பி மச் ஈஸியர். கண்டிப்பா ஓட்டு போட போகணும். இது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இல்லாட்டியும் மத்த எல்லாத்துக்குமே நான் தேர்தல் கமிஷன் பண்ற வேலையை நாங்க வலியுறுத்திட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு இடத்துலயும் உங்கள் வாக்கை வீணாக்காதீர்கள், விலை போகாதீர்கள்னு சொல்லிட்டே இருக்கிறோம். பட் மக்கள் மாறணுங்க. தட் இஸ் த சேஞ்ச் தட் ஹேஸ் டு ஹேப்பன் இம்மீடியட்லி. அப்ப அரசியல் அறிவை பள்ளிக்கூட கல்வியிலேயே நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு புகுத்தணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பாங்க. ஏன்னா 18 இயர்ஸ்ல இருந்து ஓட்டு போடலாம்னா திடீர்னு 18 இயர்ஸ் ஆனா அன்னைக்கு நம்மளுக்கு எந்த அறிவும் எங்கிருந்து வந்துடாது. சோ கொஞ்சமாவது என்ன பிரைம் மினிஸ்டர் யாரு, சீஃப் மினிஸ்டர் யாருன்னு தெரியுது. அது போக ஒரு நாலேஜ், எந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்மளை சுத்தி நடந்துட்டு இருக்குது, டே டு டே அஃபேர்ஸ், அதுல எல்லாம் அவங்களுக்கு ஒரு நாட்டத்தையும் ஆர்வத்தையும் தூண்டியும் விடணும். அந்த நாலேஜையும் அவங்களுக்கு வளர்க்கறதுக்கான ஏற்பாடும் பண்ணணும். படிப்புனா அவங்க பிராக்டிக்கலா அவங்க வாழ்க்கையில டே டு டே லைஃப்ல அதை மிஸ் பண்றாங்களேன்னு தோணுது. கண்டிப்பா. மக்கள் நீதி மையம் இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? மையம்னு பெயர் வைத்ததற்கான காரணம் என்ன? நடுநிலையாளர்கள் தலைவர் நம்மவர் கமலஹாசன் அவர்கள் அதை நிறைய தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறாங்க. இந்த பக்கம் சாயாம அந்த பக்கம் சாயாம எல்லாத்துக்குமே மையம்னு ஒண்ணு இருக்குது. சென்டர் ஒரு நடுவுல இருந்து ஒரு முடிவு எடுக்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனை ஒரு நடுநிலையா இருந்து தேடுறது. தட் இஸ் திங். அதுல மக்களுக்கானது இது. மக்களின் முன்னேற்றத்திற்காக, மக்களின் நீதிக்காக பாடுபடுறதுக்காக அந்த பேர் மக்கள் நீதி மையம். மக்கள் நீதி மையம் பிற கட்சிகள்ல இருந்து எப்படி வேறுபடுத்துன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா ஒரு பொலிட்டிக்கல் என்ட்ரியில எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு ஹெசிடேஷன் எனக்கு இருந்தது. அப்ப பாத்தீங்கன்னா மக்கள் நீதி மையம்ல வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஐ டோன்ட் ஃபீல் தட் வே. ஏன்னா இது நல்ல ஆபீஸ் வர மாதிரி தானுங்க. வர்றோம், நம்மளுக்கு உரிய வேலைகளை செய்யறோம், நம்ம போறோம். ஆக்சுவலா இட்ஸ் டூ ஏர்லி டு ஜட்ஜ் எனிதிங். பட் ஸ்டில் மற்ற பார்ட்டிஸ் அளவுக்கு இதுல ரொம்ப ஃபார்மாலிட்டிஸும் இல்ல. மக்கள் சேவைக்காக இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. சோ உங்களுக்கு உங்களுடைய அரசியல் பயணத்தில் உங்களுடைய அரசியல் ரோல் மாடல் யாரு? ரோல் மாடல்னா நான் சின்ன வயசுல அப்பா திரு தம்பியன் ரத்தினம் அப்படின்ட்டு பொள்ளாச்சியில ஹி வாஸ் இன்டு பாலிடிக்ஸ். அதுல அதனால அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ஈடுபாடு அவங்க மூலியமா தான் எனக்கு கண்டிப்பா வந்தது. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு மெயின் காரணம் அரசியல்ல நுழைஞ்சதுக்கு. ரோல் மாடல்னா கண்டிப்பா எங்க அப்பா தான். நல்ல விஷயம். நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சம்பவத்தை பார்த்து வெறுப்படைஞ்சு அந்த சம்பவத்தை சகிச்சுக்க முடியாம நம்ம அரசியலுக்கு போகணும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா நம்ம தான் போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய எண்ணம் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கா? கண்டிப்பாங்க. பல வருஷமா சில சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம நினைப்போம். பட் அது கண்டிப்பா நுழையணும் அப்படின்னு எனக்கு தூண்டல. பட் இப்போ இந்த பொள்ளாச்சி விஷயம் செக்ஷுவல் ஸ்கேண்டல், பாலியல் பெண்கள் பாலியல் விஷயம் ரொம்ப மனதளவுல பாதிச்சிருச்சு. ஒரு 5-6 நாள் தூங்கவே முடியல. நம்ம ஊருக்குள்ள இப்படி எல்லாம் நடக்குதா? யாருமே எவ்வளவு பொலிட்டிக்கலி அது இன்ஃபுளுன்ஸ்டான இருக்குது அதுல சார்ந்தவர்கள். அப்ப நம்மள அறியாம நம்ம கண்டிப்பா போய்தான் ஆகணுங்கிற கட்டாயத்துல வந்ததுதான் இந்த இன்டர்வியூ. அந்த விஷயம் வருத்தத்திற்குரிய விஷயம். அதனாலதான் நான் கண்டிப்பா இந்த பொலிட்டிக்கல் என்ட்ரி பண்ணேன். அரசியல்ல பெண் வேட்பாளர்கள் அரசியலுக்கு புதிதல்ல. ஆனா ஒரு பெண்ணுக்கு கண்டிப்பா அரசியல் புதித்துதான். நீங்க அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க சந்திச்ச விமர்சனங்கள், ஒரு பெண் அப்படிங்கறதுனால நீங்க சந்திச்ச விமர்சனங்கள் ஏதாவது இருக்கா? அதை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? இதெல்லாம் எல்லா வீட்லயும் இருக்கிறது தான். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பார்த்து பத்திரமா இருக்கணும், ரொம்ப திக் ஸ்கின்டா இருக்கணும், ரொம்ப விமர்சனங்கள் வரும். கேரக்டர் அசாசினேட் பண்ணுவாங்க. இமீடியட்டா லேடினா இட் இஸ் ஈஸி அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க. பட் இது வரைக்கும் நான் ஒன்னும் அந்த மாதிரி சந்திக்கல. பட் இட்ஸ் டூ ஏர்லிங்க. எதா இருந்தாலும் 1 month தான் ஆச்சு. இட்ஸ் ஜஸ்ட் ஹேப்பனிங் டூ சூன் எல்லா விஷயமுமே. பட் பெருசா எனக்கு ஒரு ஏமாற்றமோ ஒரு வருத்தமோ இல்லை அரசியல் நுழைஞ்சு. மக்கள் நீதி மையம் பாராளுமன்றத்துல கால் பதிக்கும் பட்சத்துல எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை தமிழகம் மக்கள் நீதி மையம் சார்பிலும் உங்கள் சார்பிலும் எதிர்பார்க்கலாம்?
நேர்மையா இருப்பாங்க, கொடுத்த ப்ராமிசஸ் எல்லாம் கண்டிப்பா காப்பாத்த ட்ரை பண்ணுவோம். எங்களால மேக்சிமம் முடிஞ்ச எஃபர்ட். பெரிய விஷயமா இருக்கு. மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த 37 பேர்ல ஒருத்தர் போனாங்கன்னா மிகப்பெரிய விஷயம். மக்கள் நீதி மையம் ஒரு வயதே ஆன ஒரு குழந்தை, அதுல இருந்து ஒருத்தர் போனாங்கன்னா எங்களுக்கு அது மிகப்பெரிய விஷயம், சந்தோஷமான விஷயமும் கூட. நல்ல விஷயம், நல்ல மாற்றங்கள் தமிழகத்திற்காக ஏற்படும். கண்டிப்பா நாங்களும் நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கிறோம் மக்கள் நீதி மையத்துல இருந்து. ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு துறைய அதிகமா கவனம் செலுத்துவாங்க. ஒவ்வொரு கட்சிகளும் நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொரு வேட்பாளர் ஒவ்வொரு துறையை அதிகமா கவனம் செலுத்துவாங்க. அந்த மாதிரி மூகாம்பிகா ரத்னம் அவர்களுக்கு எந்த துறையின் மீது ஆர்வம் அதிகமாக இருக்கும்? விவசாயம். பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதி மெயினா விவசாயம் சார்ந்த தொழில்கள் இருக்கிற ஒரு தொகுதி. அதுல விவசாயத்துல மேக்சிமம் கான்சென்ட்ரேஷன் இருக்கதான் செய்யுங்க. ஏன்னா அதை சார்ந்த நிலம் தானே. அது போக பாத்தீங்கன்னா இப்ப பெண்கள் நலன், பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு, இது என்னோட மனதளவுல நான் கண்டிப்பா அதற்கு பெரும் முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கான ரைட்ஸ் எல்லாம் செட் பண்ணணும். கண்டிப்பா மேம். அடுத்தபடியா ஓட் ஸ்பிளிட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படுது இல்லையா? ஓட்டை பிரிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. மதம் சார்ந்த ஒரு ஓட்டு தனியா பிரிகிறது, ஒரு சமூகம் சார்ந்த ஓட்டு தனியா பிரிகிறது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ஆக்சுவலா இப்போ எல்லாமே கொலிஷன் கவர்மெண்டே தான் நடந்துட்டு இருக்குது, நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இதை ஓட் ஸ்பிளிட்னு சொல்ல முடியாது. we have to show a strength, any new party for that matter. மக்கள் நீதி மையமாகட்டும், மற்ற எந்த தனித்து நின்று போராடி கொண்டிருக்கிற கட்சிகளாகட்டும், அவங்களோட ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்கான பிளாட்ஃபார்மா வேற ஒண்ணுமே இல்லை நம்மளுக்கு. அன்பார்ச்சுனேட்லி இது எலெக்ஷன் மூலியமா தான் மக்கள் எந்த அளவுக்கு இதைய நம்புறாங்க, நம்பகத்தன்மைய காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த தேர்தல் களம் மட்டும்தான். அதனால இதுல நம்ம அந்த ஓட் ஸ்பிளிட்ட கொண்டே வர வேண்டியது இல்லை. பட் ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் ஃபார் ஆல் ஆர் ஃபார் எவர் அந்த தனித்து நிக்கிறோம் அப்படிங்கன்னா அது ஓட் ஸ்பிளிட்னு நினைக்க கூடாது. மக்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமா விகிதாச்சாரப்படி அதை அதிகப்படுத்தலாம். அப்ப அவங்க மேல நம்பகத்தன்மை வரலாம். இன்னும் நாங்க எந்த அளவுக்கு எங்களை ஈடுபடுத்திக் கொண்டு இந்த மக்களுக்காக பணி செய்ய போகிறோம் அப்படிங்கிறது எல்லாம் காட்டுறதுதான் அந்த இது. அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 5 years we have to get the result from the people. என்ன நினைக்கிறாங்க, இவங்க மேல எவ்வளவு நம்பகத்தன்மை இருக்குதுன்னு காட்டுறதுக்கு வேற வழியே இல்லைங்க. தேர்தல் களம் ஒண்ணுதான். இந்த பிளாட்ஃபார்ம் we have to do that. கண்டிப்பா. மக்கள் நீதி மையத்தை பொறுத்த வரைக்கும் படித்த சமுதாயத்தினருடைய ஈர்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கறத எங்களால பார்க்க முடிகிறது. அதற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? பிற சமுதாயங்களை காட்டிலும் படித்த ஒரு மிடில் கிளாஸ் மக்களுக்கு மக்கள் நீதி மையத்தின் மீதான அந்த ஈர்ப்பு வர்றதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா there is a contradictory statement here. ஏன்னா நானே இந்த பிரச்சாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன வரைக்கும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்பா மிடில் கிளாஸ், அது படிச்சவங்க மிடில் கிளாஸ், அவங்களுக்கு மட்டும்தான் மக்கள் நீதி மையத்தை பத்தி புரிஞ்சிருக்குது, அவங்களுக்கு மட்டும்தான் ஈர்ப்பு இருக்குதுன்னு நானே நினைச்சிட்டு இருந்த விஷயங்கள் தான். ஆனா இப்போ கிராஸ் ரூட் லெவல்ல போய் இறங்கி பார்க்கும்போது அடித்தட்டு மக்களும் ரொம்ப மக்கள் நீதி மையத்து மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. நேற்று ஒருத்தர் சொன்னாங்க, இந்த பக்கம் சாஞ்சது போகும், கொஞ்ச நாள் நிமிர்ந்து நிக்கிறோம், நாங்க சென்ட்ரல்ல நிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சோ இது என்கிட்ட சொன்ன ஒரு பெண்மணி ஒரு படிப்பறிவு இல்லாதவர்கள், அவங்களுக்கே அப்படி தோணி இருக்குதுன்னா இனி தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு இன்னும் பெட்டரா புரியுங்க. அடுத்தபடியா மூகாம்பிகா ரத்னம் அவர்கள் அரசியலுக்கு புதியவர். நீங்களே கூட சொன்னீங்க மக்கள் நீதி மையம் ஒரு உருவயது குழந்தை அப்படின்னு. ஒரு புதிய அரசியலுக்கு வந்திருக்க ஒரு புதிய ஆளா உங்களை பார்க்கும் பொழுது பிற ஜாம்பவான்களோட பிற பெரிய கட்சிகளுடைய பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க கூட போட்டியிடுறது உங்களுக்கு எப்படி இருக்காது? சவாலை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? இது மிகப்பெரிய கடினமான விஷயம்தான். பட் அந்த அளவுக்கு நான் பெருசா யோசிக்கிறது இல்லைங்க. இன்னைக்கு என்ன பண்ணணும், ஒரு வேட்பாளரா என்னென்ன நம்மளுக்கு டியூட்டிஸ் இருக்குது, அதை எங்களால முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் பண்ணிட்டு இருக்கிறோம். மக்களை போய் சந்திக்கிறோம், எங்கள் ஸ்டாண்ட எடுத்து சொல்றோம், அவங்கள மாத்த ட்ரை பண்றோம். பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறது எவ்வளவு தப்புங்கிறத புரிய வைக்கிறோம். எந்த அளவுக்கு அவங்க தகுதியையும் உரிமையும் இழந்து விடுகிறார்கள்
எக்ஸ்பிளைன் பண்றோம். கண்டிப்பா அவங்களோட பண பலமும் அந்த அதிகார பலம் ரூலிங் பார்ட்டி எஸ்பெஷலி இருக்கிறது எங்களுக்கு பெரிய அது எல்லாம் எதிர்த்து போராடுறதுதானுங்க. அது சவாலான விஷயம் தான் கண்டிப்பா. பட் மக்களும் மாறிட்டு இருக்கிறாங்க. இப்ப எனக்குள்ள ஒரு மாற்றத்துக்காக இன்னைக்கு வேட்பாளரா இருக்கிறேன். ஒவ்வொரு மக்களும் அவங்களும் மாற ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான காலகட்டம் வந்துருச்சுன்னு உணர்ந்துட்டாங்க. அதை என்னோட ஒரு இப்ப ஃபீல்டுக்கு போய் ஒர்க் பண்ணும்போது அது புரியுது. இன்னும் தேர்தல் ரிசல்ட் வந்ததுன்னா நல்லா தெரியுது. கடைசியா ஒரு கேள்வி, இதுவரைக்கும் நீங்க பதிவிடாத, மக்களிடம் சொல்லப்படாத, இல்ல நீங்க சொல்லணும்னு நினைச்ச ஏதாவது ஒரு விஷயத்தை எங்களுடைய காணொலியின் மூலியமா நீங்க தெரிவிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த 2019 பொது தேர்தல், பாராளுமன்றத்திற்கான பொது தேர்தல் கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். தமிழ்நாட்டில் அதுக்கு ஒரு முக்கியமான சூழ்நிலை, காலகட்டங்கள், மிகப்பெரிய தலைவர்கள் இல்லாத நடக்கிற முதல் தேர்தல். அது மக்களும் தங்களோட பொறுப்பை உணர்ந்து மாற்றத்திற்கான காரணம் அனைத்தையும் உணர்ந்து அவர்கள் வாக்களிக்க வேண்டும். இதுல பணம் இந்த தடவையும் விளையாண்டுச்சுன்னா ரொம்ப சிரமம் அனைவருக்குமே. தமிழ்நாடா பொறுத்த வரைக்கும் அனைவருக்குமே இது சிரமத்தில் கொண்டு போய் முடியும். அதை ஒரு கிராஸ் ரூட் லெவல்ல பார்த்த வரைக்கும் நிறைய பேர் உணர்ந்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். பட் எதுவுமே அந்த கடைசி நிமிஷம் எந்த அளவுக்கு பணம் அவங்கள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு எனக்கு தெரியலீங்க. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். அது இல்லாம ஒரு பொதுவா நல்ல விதமா ஒரு தேர்தல் ரிசல்ட் இருந்ததுன்னா நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தியா இருக்கும். ரொம்ப நன்றியும். இன்றைய நாள் உங்களுடைய பொன்னான நேரங்களை எங்களுக்காக செலவழிச்சதுல ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு. நன்றி.